பொதுவா தேன் எடுக்க போறவங்க கிட்ட ஒரு தேனி வந்து பறந்து வந்து அவனை கடிக்கும் பொழுது அதோடைய கொடுக்க அவனுடைய சரீரத்துக்குள்ள வச்சுட்டு போயிருமா. அந்த கொடுக்க வைத்து கொட்டும் பொழுது அந்த கொடுக்கில் உள்ள விஷம் ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்குமா. அப்போ ஒரு பெப்பர்மெண்ட் வாசம் மாதிரி வருமா. ஏன்னா ஒரு பெப்பர்மெண்ட் வாசம் வருதுன்னு சொல்லி அவங்க முகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பல லட்சக்கணக்கான தேனீகள் வந்துருமா. அந்த வாசம்தான் மற்ற தேனீக்களுக்கு சமிக்கையாம். இப்படி ஒருத்தன் தேன் எடுக்க வந்துட்டான் வாங்கன்னு சொல்லி சமிக்கையே அந்த பெப்பர்மெண்ட்டோடைய வாசனை தான். பல லட்சக்கணக்கான தேனீக்கள் வர ஆரம்பிச்சிருமா. அந்த கொடுக்கு அந்த சரீரத்துக்குள்ள அந்த ரத்தத்தில் விஷத்தை எப்படி கலக்குதோ, இன்னைக்கு அநேகருடைய ரத்தத்துக்குள்ள சாத்தான் பாவங்கிற விஷத்தை கலந்துடுறான். பொதுவாக பாம்புடைய விஷம் சரீரத்தை சாக்கடிக்கும், ஆனால் பாவத்துடைய விஷம் ஆத்துமாவை சாக்கடிக்கும். அதனால தான் பாவத்துடைய சம்பளம் மரணம்னு சொல்லப்படுது. சாத்தான் நம்மளுடைய ஆத்துமாவில் அந்த பாவங்கிற விதையை அவன் தூவ ஆரம்பிக்கும் பொழுது நாம் அதில் எப்படி நம்மளை காத்துக்கொள்ள முடியும்? உங்கள் இருதயம் சும்மா இருக்க வேண்டாம். பொறாமையினால, கசப்புகள்னால, வைராக்கியத்தினால நிரம்பி இருக்குதா? இன்னைக்கு அதை சுத்திகரிங்க. ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால என் பாவங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க. சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பிறகு உங்கள் இருதயத்தை வசனத்தினால நிரப்புங்க. வசனம் ஜீவனும் வல்லமையும் இருக்கு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருக்கும், உங்களை பாவம் செய்ய விடாது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இந்த வேதாகமம் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேத வார்த்தை.